அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. இப்ப நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் கன்டினியூஸா பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ நான் வந்து நம்ம சேனல் மூலமா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இத வந்து இப்மேட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில ஐபிஎம்ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா என்ன படிப்புகள் படிக்கலாம்? என்ன மாரியான கல்லூரியில படிக்க முடியும்? இதுக்கான ப்ராசஸ் என்ன? அப்படிங்கிற ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள், அவங்க பிஜி டிகிரியா படிக்க விரும்பக்கூடிய கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏன்னு சொல்லுவாங்க. நீங்க எம்பிஏ படிக்கிறதுக்கு ஒரு யுஜி 3 வருஷமோ, 4 வருட கோர்ஸோ, இல்ல 5 வருஷ கோர்ஸோ முடிச்சுட்டு, நெறைய பேத்துக்கு வந்து இந்த எம்பிஏ படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரேஸ் இருக்குங்க. 2வது விஷயம் இந்த எம்பிஏவை எங்க போய் படிக்கணுங்கிறப்ப, இந்தியாவோட தலைசிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய, இந்தியாவோட டாப் மோஸ்ட் மேனேஜ்மென்ட் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஐஎம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல போய் படிக்கணும்னு நெறைய பேத்துக்கு ஆசை. அந்த ஐஐஎம்ஸ்ங்கிறது இந்தியா முழுமையா நெறைய இடங்கள்ல இருக்குதுங்க. ஸோ இப்ப இங்க போய் படிக்கணும்னா, யுஜி முடிச்சு தான் போய் படிக்கணும்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருஷங்களா அவங்க ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. உதாரணத்துக்கு ஐஐஎம் அப்படிங்கிற கல்வி நிறுவனம் இண்டோர்ல வந்து இருக்குதுங்க. ஸோ ஐஐஎம் இண்டோர் அப்படிங்கிற கேம்பஸ்ல அவங்க ஒரு ப்ரோகிராம் நடத்துறாங்க. என்ன ப்ரோகிராம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோகிராம் நடத்துறாங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட். அதாவது நீங்க ஒரு 12th முடிச்சுட்டு யுஜி டிகிரி போய் படிச்சு, அதுக்கடுத்து நீங்க எம்பிஏக்கான கேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சு, தென் எம்பிஏ படிக்கிறதுக்கு பதிலா, இவங்க இந்த 2யுமே யுஜி பிளஸ் பிஜி 2யுமே 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸஸா கண்டக்ட் பண்ணி, அந்த கோர்ஸுக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதுக்கான நுழைவுத் தேர்வா தான் இவங்க வந்து நடத்தக்கூடிய எக்ஸாம் தான் ஐபி மேட்ன்னு சொல்றாங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இந்த ஐபி மேட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம 2 கல்வி நிறுவனங்கள் ஃபாலோ பண்றாங்க. ஒண்ணு ஐஐஎம் இண்டோர் ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு ஐஐஎம் ரோத்தக். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானால இருக்குது. இந்த 2 கல்வி நிறுவனங்கள்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, +2 முடிச்ச மாணவர்கள் போய் சேரலாம். ஸோ இதுல சேர்றதுக்கு நெறைய போட்டிகள் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் பெரும்பாலும் ஐபி மேட்டுங்கிற எக்ஸாம் எழுதுறது கிடையாது. ஸோ இத முடிஞ்ச அளவுக்கு எழுத பாருங்க. இதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குது. ஐஏஎம் இண்டோர் அப்படிங்கிற அந்த கல்வி நிறுவனத்துல அவங்க சார்பா நடத்தக்கூடிய இந்த ஐபி மேட்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அனௌன்ஸ்மென்ட் தான் வந்திருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 14, 2026 சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே 4, 2026ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண விரும்புறவங்க மார்ச் 14ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்பந்தப்பட்ட மேலும் டீட்டெயில்ஸ், அதாவது இதோட சிலபஸ் என்ன, என்ன எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி கேட்பாங்க, இது மாதிரியான ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஐஏஎம் இண்டோரோட அஃபிஷியல் வெப்சைட்லயே குடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு அதில செக் பண்ணிக்கலாம். இதுல அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோ சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு ரூ. 4130 அது போக ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் கம்மியாயிட்டே வருது. அத வந்து நீங்க வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ்ல டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். இதே மாரி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஎம் ரோத்தக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. இது இல்லாம இன்னும் சில ஐஏஎம்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இதே ஐபிஎம் ப்ரோகிராம வேற வேற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு குடுப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்க இப்மேட்ன்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா, சில ஐஏஎம்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, ஜிப்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இது மாரி நெறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த மாரி கன்டினியூஸான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் அது ரிலேட்டடான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.